நம்பர் 4.3ல இருக்கக்கூடிய ஃபோர்த் சம் தான் பாருங்கள். இந்த ரெக்டாங்கிள் இங்கே இருக்கக்கூடிய ரெக்டாங்கிள் WXYZ ஓகேங்களா, XY ப்ளஸ் YZ ஈக்குவல் டு 17 மீட்டர். இந்த ரெண்டு சைடையும் ஆட் பண்ணால் 17 மீட்டர். அதே மாதிரி XZ ஸோ கிராஸாக ஒரு லைன் போட்டால் தான் இந்த ட்ரையாங்கிள் வரும். XZ ப்ளஸ் YW ஈக்குவல் டு 26 மீட்டர். என்ன கேட்டிருக்காங்க, கால்குலேட் த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள். ஸோ இந்த லென்த் என்ன, இந்த பிரெத் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை கிளாஸாக பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன், படமாக வரைஞ்சிருக்கேன், இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த XYYZலாம் எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த WX இருக்கு இல்லையா, ஸோ WX XY YZ ஸோ இந்த ட்ரையாங்கிளை மட்டும் நான் கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா XYயையும் நான் ஏன்னு பேர் வச்சுக்கிறேன், YZ பின்னு பேர் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, அது போக XZ இந்த YW எல்லாமே என்னத்தை அப்படின்னா சின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இது சி அப்படின்னா இதுவுமே என்னது சி தான். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிளை மட்டும் நான் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இங்கே வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு XY ப்ளஸ் YZ கொடுத்துக்கலாம். ஸோ XY தான் ஏ, YZ தான் பி. ஸோ ஏ ப்ளஸ் பி வந்து எவ்வளவு 17 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா XZ எங்கே இருக்குது, XZ YW ஸோ இதுவும் சி இதுவும் சி. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க அடுத்த ஸ்டேட்மெண்ட் 2C ஈக்குவல் டு 26. ஓகேங்களா, அப்போ C ஈக்குவல் டு 26, இந்த 2 இந்த சைடு இருந்தால் டிவைட் பை 2 13. ஓகேங்களா, ஸோ C ஈக்குவல் டு 13, C ஈக்குவல் டு 13 ஒன்று கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஏயும் பியும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வாங்க, a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 17. எனக்கு ஏ மட்டும் வேணும் அப்படின்னா 17 மைனஸ் பின்னு எழுதலாமா. ஸோ ஏ ஈக்குவல் டு 17 மைனஸ் பி. இப்போ பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கோங்க. இன் ட்ரையாங்கிள் XY இந்த ட்ரையாங்கிள் கூட எடுக்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா ஏ எனக்கு தெரியும். ஸோ இது ஏன்றது தெரிஞ்சிருச்சு, இது சின்றது தெரிஞ்சிருச்சு, இது எனக்கு தெரியாது. சரி, அப்படி கூட வேணாம், நம்மளுக்கு இங்கே ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்கா, இந்த ட்ரையாங்கிளை நான் எடுக்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா இங்கே தான் எழுதியிருக்கேன், இங்கே எழுதலை, அதனால் நான் எழுதின இடத்த எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் ஆக்சுவலாக இதுவுமே பி தான். நம்ம எந்த ட்ரையாங்கிள் வேணாலும் எடுக்கலாம், XYW எடுத்தாலும் சரி, XYZ எடுத்தாலும் சரி தான். எனக்கு XYZ கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, வரிசையாக இருக்குன்றனால XYZ எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய பித்தாகரஸ் தியரம் என்ன, சி ஸ்கொயர் ஹைபார்டன்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர்ஸ் ஆஃப் த சம் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். ஓகேங்களா, sum of the squares of the other two sides. ஸோ அப்போ c ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேங்களா, c ஸ்கொயர் c ஈக்குவல் டு 13 ஸ்கொயர். ஏ வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது 17 மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, அடுத்தது ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னாலே என்ன ஃபார்முலா வரும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார்முலா அப்படி நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்போ 17 ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 17 இன்ட்டு பி, அதுக்கப்புறம் இந்த பி ஸ்கொயர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 13 அப்படின்னா 169, 17 ஸ்கொயர் அப்படின்னா 289 ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேங்களா, இங்கே ஒரு பி ஸ்கொயர், இங்கே ஒரு பி ஸ்கொயர், 2b ஸ்கொயர். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள், 2 இன்ட்டு 17 மைனஸ் 34 இன்ட்டு பி. ஓகேங்களா, ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு போகிறேன். 2b ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறேன், 34 மைனஸ் 34b அப்படியே வச்சுக்கிறேன், 289 அப்படியே இருக்குது. இந்த 169 மட்டும் அந்த சைடு வரும்போது மைனஸ் 169 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, இது ப்ளஸில் இருக்குது, இது அந்த சைடு ஒரே சைடு, இது எல்லாமே 3 ஒரே சைடு இருக்குது. இந்த 169 மட்டும் நான் அந்த சைடு கொண்டு வரதுனால மைனஸ் 169. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2b ஸ்கொயர் மைனஸ் 34b 289லேருந்து 169 போச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், 120 ப்ளஸ் 120 ஈக்குவல் டு 0. ஸோ எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. ஸோ டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா பி ஸ்கொயர் மைனஸ் 17b ப்ளஸ் 60 ஈக்குவல் டு 0. ஸோ நம்மளுக்கு இருக்கக்கூடிய குவாட்ரேட்டிக் ஃபார்முலா நம்மளுக்கு இது வரைக்கும் தெரிஞ்ச குவாட்ரேட்டிக் ஃபார்முலா வந்துருச்சு. ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணலாம், ஈஸியாக ஃபேக்டரைசேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி ஃபேக்டர் பண்ணலாம். ஓகேங்களா, அப்போ மல்டிபிள் பண்ணுன்னா 60, அதே நம்பரை ஆட் பண்ணால்
-17 எந்த ரெண்டு நம்பர் போடலாம் யோசிங்க. ஸோ 60 வரணும், -17 வரணும். ஸோ எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா 12 5 12s are 16 ஓகேங்களா. 12 × 5 60 5 12s are 60 ஆட் பண்ணால் 17. பட் இங்கே ஆன்சரில் மைனஸ், இங்கே ப்ளஸில் இருக்குது. அப்போ ரெண்டுமே மைனஸில் இருந்தால் தான் நம்ம ஆட் பண்ண முடியும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதே மெத்தடை யூஸ் பண்ணி b - 12 b - 5 = 0 ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. ஸோ அப்போ b - 12 = 0 அப்படி இல்லை அப்படின்னா b - 5 = 0 ஓகேங்களா. ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் 0னா அப்போ ரெண்டில் ஏதோ ஒன்று இந்த நம்பர் 0வாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த நம்பர் 0வாக இருக்கணும். ஸோ அதன்படி தான் எடுத்துருக்கிறேன். ஸோ b - 12 = 0னா b = 12, b - 5 = 0னா b = 5 ஓகேங்களா. ஸோ இது வந்து பின்றது என்னது, இந்த சைடு. அடுத்தது ஏன்றது நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ எதில் அப்ளை பண்ணலாம், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ = என்ன போட்டிருக்கோம், 17 - b போட்டிருக்கோமா. ஸோ இதை கூட ஈக்குவேஷன் 1ன்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த டேட்டாவை சப் b = 12 in 1. ஸோ அப்போ a = 17 - b. 17 bன்றப்ப என்ன வந்திருக்குது, 12 ஓகேங்களா. ஸோ 17 - 12 என்ன வரும், 5. இந்த சைடு போனீங்கன்னா b = 5 சப் b = 5 அதே ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டு பாருங்கள். a = 17 - b 17 - 5 12. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா b 12ஆக இருக்கும்போது a 5, b 5ஆக இருக்கும்போது a 12. ஸோ இப்போ இதில் பாருங்கள், ரெண்டில் எது அதிகம், இதுதான் லென்த்து, இது பிரெத்து. அப்போ இது அதிகமாக இருக்கும், இதை விட ஏ கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ பி அதிகம், ஏ கம்மி. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். இது தப்பு கிடையாது, இதை ரெண்டில் எதாவது ஒன்று எடுத்துக்கலாம். பட் இதுதான் எக்ஸாக்டாக சொல்லலாம் ஓகேங்களா. therefore லென்த்து b = 12, பிரெத்து a = 5 ஓகேங்களா. அவன் கேட்டிருக்கிறது லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் லென்த்து, இது பிரெத்து அப்படின்றதுனால எது லென்த் எது அதிகமோ அதுதான். பி வந்து இங்கே தான் 15 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா பி வந்து 5 தான் இருக்குது, பிரெத்து தான் அதிகமாக இருக்குது. ஸோ இதை ரெக்டாங்கிளாக எடுக்கிறத விட இதை ரெக்டாங்கிளாக எடுக்கிறது தான் பெருசு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும், ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி வீடியோ புரிஞ்சிருந்துச்சி, ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. Next sum